வாழ்க்கையில எத்தனையோ பேர் நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஆனா சில உதவிகள் மட்டும் காலம் கடந்தாலும் நம்ம மனசை விட்டு நீங்கவே நீங்காது. அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு மறக்க முடியாத உதவியை பத்தின ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்மளோட துன்பத்துல பங்கெடுத்து நம்ம கண்ணீரை துடைக்கிற ஒருத்தரோட நட்பை அறிவில் சிறந்தவங்க ஏழேழு பிறவிக்கும் மறக்கவே மாட்டாங்களாம். சரி, வாங்க. இப்ப நாம மாயா அஞ்சலியோட கதைக்குள்ள போகலாம். மாயா, அஞ்சலி இவங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஒரே உயிரா இருந்தாங்க. ஸ்கூல்ல இருந்து ஒன்னா வர்றது, மரத்தடியில உட்காந்து மணிக்கணக்கா அரட்டி அடிக்கிறது, ராத்திரியில மொட்டை மாடியில படுத்து நட்சத்திரம் என்றதுன்னு அவங்க உலகம் ரொம்ப அழகானது. அந்த தெருவே அவங்க சிரிப்பு சத்தத்தால தான் கலகலப்பா இருக்கும். அவங்க நட்பு மாதிரி அவங்க வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனா வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இனிமையாவே இருக்குமா என்ன? அவங்களோட சந்தோஷமான வானத்துல திடீர்னு ஒரு கார் மேகம் சூழ்ந்தது. ஒரு நாள் மாயாவோட குடும்பத்துல ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. அந்த சின்ன வயசுல மாயாவால அதை முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஆனா வீட்ல இருந்த ஒரு கனத்த அமைதி அவளோட சந்தோஷத்தை மொத்தமா உறிஞ்சுக்கிச்சே. அவ ரொம்ப தனிமையா உணர்ந்தா. நாம எதிர்பார்க்காத ஒரு சோகம் திடீர்னு வரும்போது அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? மாயாவுக்கு வழி தெரியாம அவளோட உலகமே இருண்டு போன மாதிரி இருந்தது. அந்த இருட்டுல தான் ஒரு சின்ன வெளிச்சமா வந்தா அஞ்சலி. உண்மையான நட்புக்கு அர்த்தம் கொடுத்தா. அவ பெருசா அட்வைஸ் எதுவும் பண்ணல. மாயாவோட மௌனமான வலிய அவ புரிஞ்சுகிட்டா. மாயா சோகமா இருக்கும்போது சத்தமே இல்லாம அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்குவா. அவளுக்காக சின்ன சின்ன உதவிகளை செஞ்சா. சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஒன்னு திரட்டி மாயாவோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆதரவா இருந்தா. முக்கியமா அவளோட ஒவ்வொரு செயலும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுச்சு: நான் உனக்காக இருக்கேன், நீ தனியா இல்ல. காலம் யாருக்காகவும் நிக்காது இல்லையா? வருஷங்கள் அப்படியே சரசரன்னு ஓடிப்போச்சு. ஆனா அந்த உதவியோட தாக்கம் மாயாவோட இதயத்துல அழியாத ஒரு நினைவா பதிஞ்சு போச்சு. 2 பேரும் வளர்ந்து பெரியவங்க ஆயிட்டாங்க. வாழ்க்கை அவங்கள வேற வேற ஊர்களுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. ஆனா மாயாவோட மனசுல அந்த சின்ன வயசுல அஞ்சலி செஞ்ச அந்த உதவி மட்டும் ஆணிவேர் மாதிரி ஆழமா பதிஞ்சிருந்தது. உண்மையான நட்புன்னா அவளுக்கு அஞ்சலியோட முகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். பல வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சலிக்கு ஒரு பெரிய கஷ்டம்னு மாயாவுக்கு தெரிய வருது. அன்னைக்கு மாயா எப்படி தனிமையா உணர்ந்தாலோ அதே மாதிரி ஒரு நிலைமையில இன்னைக்கு அஞ்சலி. மாயா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அடுத்த ரயில புடிச்சு அஞ்சலி ஊருக்கு போனா. அன்னைக்கு அஞ்சலி அவளுக்கு எப்படி ஒரு நிழலா இருந்தாலோ இன்னைக்கு மாயா அஞ்சலிக்கு ஒரு பெரிய மழையா நின்னா. இப்போ புரியுதா? நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வரிகளுக்கு இந்த கதை உயிர் கொடுக்குது. நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம கண்ணீரை துடைக்க வர்ற ஒரு கை இருக்குதே, அது வெறும் கை இல்ல, அது வாழ்க்கையே மாட்டக்கூடிய ஒரு சக்தி. அதனாலதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, சில உதவிகள் எத்தனையோ ஆழமானவை, அந்த உதவிக்கு நன்றி சொல்ல இந்த ஒரு ஆயுள் பத்தாது.